இந்தியாவே அடுத்ததாக ஆளப்போவது யார், செங்கோல் யாருக்கு அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய இருக்கு. ஆனாலுமே இது இப்படி நடந்துருமா இல்லை இது இப்படி நடந்துருமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசில் ரொம்பவே எழுந்துகிட்டு இருக்கு. மூணாவது முறையாக மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்துருவாரா, இல்லை ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து இந்த பக்கம் காங்கிரஸ் வெற்றி பெற்றுருவாங்களா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம குமுதம் செய்திகள் வழங்கக்கூடிய சிறப்பு நேரலையில் நம்ம இணையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பத்ரி சார் கிட்ட இருந்து வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சார், காங்கிரஸ் கூட்டணி ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு சர்க்கிளை சந்திச்சிருக்கிறாங்க, இல்லை ஒரு பின்னடைவு இருக்குது, இல்லை அவங்க அந்த கூட்டணியில் ஏதோ மாநில கட்சிகளை இணைக்கிறதுல மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு சார். அப்படி சொல்ல முடியாது. அவங்களுடைய மேக்சிமம் ஸ்ட்ரென்த் என்னவோ அதில் தான் அவங்க இயங்கினாங்க. பல மாநிலங்களில் அவங்க நேரடியாக பாரதிய ஜனதாவோடு போட்டி போட வேண்டிய வேலை. அதில் அவங்களால ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடிஞ்சுது. ராஜஸ்தானில் பண்ணியிருக்காங்க, கர்நாடகத்தில் இன்னும் செஞ்சுருக்கலாம், ஆனால் அவ்வளோ ரிசல்ட் இல்லை. தெலுங்கானாவில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஹரியானாவில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆன இடங்களும் இருக்குது. மத்திய பிரதேஷ், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், டெல்லி, அங்கே ஆம் ஆத்மியோட கூட்டணி சேர்ந்தும் அவங்களால வெல்ல முடியல. இப்போ அதுக்கு காரணம் இப்போ முன்னாடி பேசினவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டை சொல்லி பார்த்தீங்களா, இதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் வாக்கு போயிருச்சுன்னு. அப்போ அதை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லையுமே பாரதிய ஜனதா நாட் ஓன்லி ஒரு மெஜாரிட்டி, ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருக்காங்களே. உத்தரப்பிரதேசம் ஒரு மாதிரி வாக்களிச்சிருக்கு, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், டெல்லி, இதான் சுற்றி இருக்கிற 4 மாநிலங்கள். அது 4மே 100% சீட்ஸ் பாரதிய ஜனதாவில் லீடிங்கில் இருக்கு. நம்ம இந்த நமக்கு பிடித்த ஒன்றை வைத்து கொண்டு ரிசல்ட்டையும் வச்சு பத்தியா காரிலேட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். நியாயமாக பார்த்தா சில இடங்களில் ஒரே திட்டம் தான் பாரதிய ஜனதா கொண்டு போயிருக்கு, ஒரே பேச்சு தான் எல்லா இடங்களையும் பேசியிருக்கு. அங்கெல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க கெட்டவங்கன்னா எல்லா இடத்துலையும் கெட்டவங்க, நல்லவங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லவங்க. இங்கே சிலிண்டருக்கு மட்டும் கொடுத்துட்டு அங்கே சிலிண்டர் நிறுத்தலை, எல்லா இடத்துலையும் ஒரே ப்ராப்ளம் தான். இங்கேயும் 29 சீட் கொடுக்குறாங்க மத்திய பிரதேசில். அப்போ எங்கள் எலக்டோரல் அரித்மெட்டிக் லீடர் யார் காங்கிரஸ் கேம்பெயினை உத்தரப்பிரதேசத்தில் பண்ணாங்க, அகிலேஷ் யாதவோட சேர்ந்து அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் அது பண்ண முடியல. உத்தராகண்டில் எதிர்கட்சி அவங்க மட்டும்தான் இருக்காங்க, யாரோடையும் கூட்டணி பண்ண முடியாது, அங்கே வலுவாக எதிர்க்க முடியல. சத்தீஸ்கரில் நல்ல பொசிஷனில் இருக்கு காங்கிரஸ். இது ஒன்றும் கடைசி ஆட்சியில் இருந்தவங்க இப்போதான் ஆட்சி மாறி இருக்காங்க, ஆனால் அங்கே ஒன்றும் பண்ண முடியல. டெல்லியில் ஆம் ஆத்மியோட சேர்ந்தும் ரிசல்ட் வரல. அப்போ அதுக்கு நம்ம மைக்ரோ காரணிகளை பார்க்கணும். அங்கே எப்படி நீங்கள் பூத் லெவலுக்கு போய் அங்கே எவ்வளோ பேர் யாருக்கு வாக்களிக்கிறாங்க, அது என்ன காரணத்தினால வாக்களிக்கிறாங்கிறத பார்க்கணும். நம்ம ஒரேடியாக இப்போ காங்கிரஸ் ஏன் பண்ணலைன்னு காங்கிரஸ் திட்ட முடியாது. அவங்க இருக்கிற 50+லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 100க்கு போயிருக்கிறது காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்போ இங்கேருந்து கன்சாலிடேட் பண்ணி 150, 200ங்கிறத அடுத்த தேர்தலில் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். நீங்கள் ஏன் இந்த பல மாநிலங்களில் காங்கிரஸ் கம்ப்ளீட் வாஷ் அவுட். அப்போ அவங்க திரும்பி போய் அங்கெல்லாம் ரீபில்ட் பண்ணி ஆகணும். இப்போ ஒடிஷாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் அங்கே ஒரு வலுவான கட்டமைப்பை அங்கே ஏற்படுத்தி ஆகணும். இப்போ நவீன் பட்நாயக் போயிட்டாரு, அந்த இடத்துல பாரதிய ஜனதா வந்துட்டாங்கன்னா அங்கே யார் எதிர்கட்சியாக இனிமேல் செயல்பட போகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்புகள். இப்போ எலெக்ஷனுங்கிறது வெறும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்த 5 ஆண்டு 2029 பற்றி இப்போவே யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ அதையெல்லாம் பண்ணாலே காங்கிரஸ் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருக்கவே இருக்காதுங்கிறதுலேருந்து இல்லை நம்பர் 2 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 இன்னும் வலுவான நம்பர் 2 ஆக முடியும் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அப்படின்னா அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல அட்லீஸ்ட், ஆனால் வருத்தப்படுறதுக்கான எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான தங்களை டபுள் ஸ்ட்ரென்த் கொண்டு போயிருக்காங்க.